அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகளுக்கான ஒரு கதை வாங்க பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, இந்த 3 பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம். ஒரு நாள் அந்த 3 பேரும் கடலுக்கு குளிக்க போனாங்க. அப்போது சொல்ல கேட்காம அந்த உருளைக்கிழங்கு கடலுக்குள்ளே ரொம்ப தூரம் உருண்டு போனதால் மூழ்கி இறந்து போச்சான். அதை கண்ட தக்காளியும் வெங்காயமும் பீச்சில் புரண்டு அழுதாங்களாம். சோகம் தாங்காமல் இருவரும் வீட்டுக்கு கிளம்பினாங்க. போகிற வழியில் வேகமாக வந்த ஒரு தண்ணி லாரியில் ஆக்சிடெண்ட் ஆகி தக்காளி நசுங்கி செத்து போச்சான். அதை பார்த்து வெக்ஸான வெங்காயம் கதறி அழுதுச்சான். தனியாகி போன வெங்காயம் அழுதுகிட்டே கடவுள்கிட்ட போய், உருளைக்கிழங்கும் இப்போ இல்லை, தக்காளியும் இல்லை, இப்போ நான் தனியாக இருக்கேன், நான் செத்தா எனக்காக யார் அழுவா என்று கேட்டுச்சான். அந்த வெங்காயம் அழுவதை பார்த்து தாங்க முடியாத கடவுள், சரி இனிமே நீ சாவும்போது யாரெல்லாம் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் அழுவாங்க என சொல்லி அதுக்கு வரம் கொடுத்து அதை சமாதானம் படுத்தினாராம். அதனால தான் நம்ம வெங்காயம் நறுக்கும்போது நம்ம கண்ணில் இருந்து தண்ணீர் தானாகவே வருகிறது. யாராவது இனிமேல் வெங்காயம் நறுக்குனா ஏன் கண்ணீர் வருதுன்னா இதுதான் காரணம் சொல்லுங்கள். இன்னொன்று, குட்டீஸ் எப்படி திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் என்பதை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. பெரியவங்க ஒன்று சொல்லும்போது அது நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. அவங்க சொல்லும்போது கண்டிப்பாக கேட்க மாட்டேன் அப்படின்னு நிற்காம ஒரு டைம் கேட்டு பாருங்கள். கேட்டால் அது கண்டிப்பாக நமக்கு நல்லதாக தான் இருக்கும். கேட்டு நடந்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கதைப்படி நம்ம ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணலாம். நன்றி. நற்பவி.